அனைவரோடும் இருப்பதாக. உள்ளார்ந்த மனமாற்றத்தையே இறைவன் விரும்புகின்றார். அத்தகைய வாழ்வில் மாற்றத்தை நம்முடைய வார்த்தையால் வெளிப்படுத்த அதன் வேண்டி இதை மன்றாடுவோம். தூய மனிதர்களை தகுதியில் கொண்டாட தடையாக இருக்கின்றது. தங்களை நினைத்து பார்ப்போம். மனம் பதந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனும் சகோதர சகோதரிகளும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தையும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்புபடச் செய்தருளும். அதனால் எங்களது வாழ்வினை நீர் சமய சார்பற்றதாக இறைவனை உகந்ததாக மாற்ற அருள்தாரும். உம்மோடு தூயாவியாரில் ஒன்றிக்கும் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் காலை நிலத்தில் நெடும் பயணம் செய்து கானான் நாட்டிற்கு வந்தபோது மோசே கடவுளின் சட்டங்களை தொகுத்து வழங்கிய பேரளவிலிருந்து தம் மக்களுக்கு கடவுள் சட்டங்களை பின்பற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் என்ற வாசகத்திற்கு செல்கிறோம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இறைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, மீண்டும் 6 முதல் 8 வரை. இறைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, மீண்டும் 6 முதல் 8 வரை. இஸ்ரவேலை கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினர் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேட்கும் அனைவரும் உண்மையில் இப்பேரின்பும் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கும் மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yeah.
கடமை. இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபுக்கு கடவுளிடமிருந்தே நல்லவைகள் வருகின்றன. அவர் நல்லவர், சினமற்ற வாழ்வு மேலானது, பொதுநலம் கொண்டு அடுத்தவர்களின் வாழ்வு சிறக உழைப்பதை இறைவனுக்கு ஏற்புடையது என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்தை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 18 முடிய மற்றும் 2 22 மற்றும் 27. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 18 முடிய மற்றும் 21 22 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தாம் படைப்புகளுக்குள் நாம் முதற்கல்வியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடப்புகளாயும் இருங்கள். தந்தையார் கடவுளின் பார்வையும் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைவிடுகளையும் கவனித்தலும் உலகத்தால் தரைப்படாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உண்மையை அறிவிக்கும் வார்த்தையா எங்களை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூறினர், அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயர் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள்,
செங்குகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமும் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளையும் கோட்பாடுகளுக்காக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதனுக்குள்ளிருந்தே வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரப்பமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீய செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாக்கிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை வார்த்தையை கடைபிடிக்கின்றவர்களாக இருங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 22ஆம் வாரத்துல இருக்கக்கூடிய நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான். மனிதவியல் வல்லுநரும் நோபல் பரிசு பெற்றவருமான மார்கரெட் மீட் அவர்களிடம் ஒரு முறை ஒரு செய்தியாளர் இப்படி கேட்கின்றார், நாகரீகம் எப்போது தோன்றியது என்று. அந்த செய்தியாளர் எதிர்பார்த்தது, இந்த மனிதர்கள் பல்வேறு விதத்துல இந்த தீயை உண்டாக்கிய போதோ அல்லது பல்வேறு மண்பாண்டங்களை செய்த போதோ இது போன்ற அந்த சமயங்களில் நாகரிகம் வளர்ந்தது என்று அவர் கூறுவார் என்று நினைத்தார். ஆனால் செய்தியாளர்கள் அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கின்ற விதத்துல அந்த மார்கரெட் மீட் அவர்கள் சொன்னார்கள், எப்போது ஒரு மனிதன் துன்புறும் மனிதனுக்கு உதவுகின்றானோ அப்போதுதான் நாகரிகம் பிறந்தது என்ற அர்த்தம் என்று சொன்னார். ஒரு விலங்கு மற்றொரு விலங்குக்கு உதவி செய்யாது. அடிபட்டு கொண்டவருக்கு அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு விலங்கை இன்னொரு விலங்கு வந்து உதவி செய்ய முடியாது. ஆனால் ஆகவே படித்த மனிதர்களாகிய நாம் பிறருக்கு துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு உதவக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நாம் பயன்படுத்தி வாழ்கின்ற போது இறை வார்த்தையை கேட்பவர்களாக அல்ல, இறை வார்த்தையை கடைபிடிக்கின்றவர்களாக வாழ முடியும் என்பதை மிக அழகாக இறைவன் அறிவுறுத்துகின்றார். அதையெல்லாம் நாம் லூக்கா நற்செய்தியில 10ஆம் அதிகாரத்துல நல்ல சமாரியன் ஓமையிலே நாம் காண முடியும். யார் என் அயலான் என்கின்ற அந்த கேள்விக்கு மிக பொருத்தமாக இயேசு சொல்வார். அந்த
எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு ஒருவன் வருகின்றான். அவனை கல்வர்கள் அடித்து குற்றுயிரை விட்டு விடுகின்றார்கள். குருவும் லேவியரும் செல்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு தீட்டு ஏற்பட்டு விடும் என்று அந்த துன்பப்பட்டு அடிபட்டு கிடந்தவனுக்கு உதவி செய்யவில்லை. மாறாக சமாரியன் ஒருவன் வந்து உதவி செய்கின்றான், காயங்களுக்கு மருந்துகின்றான். மீண்டும் அவனை ஒரு தன்னுடைய குதிரையில் ஏற்றி சுங்கைச்சாவடிக்கு அழைத்து சென்று அங்கே அவனுக்கு வேண்டியவற்றை கொடுக்குமாறு காவலிடம் சொல்லிவிட்டு மீண்டும் வருகின்ற போது அதற்குரிய பணத்தை தருவேன் என்று கூறுகின்றான். அவன்தான் அயலான். யார் இறைவனுடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்வினை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் தான் அயலான் என்பதை மிக அழகாக துன்புறும் மனிதனுக்கு உதவுகின்றவர்கள், அடிபட்டு கிடக்கின்றவர்களுக்கு உதவுகின்றவர்கள், துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் பல்வேறு விதத்தில் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அனாதைகள், கைப்பெண்கள் போன்றோருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனை இறை வார்த்தை மிக அழகாக அறிவுறுத்துகின்றது. அதன் ஒருபடி மேலே சென்றுதான் நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கின்றோம். அங்கே சொல்கின்றார், இந்த கைகள் கழுவுவது இது போன்ற மரபுகளுக்கு பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்கள் வந்து இயேசுவினுடைய சீடர்கள் கை கழுவாமல் உண்பதை கண்டு அதற்கு ஏன் இவர்கள் மூதாதையர்களுடைய சட்டங்களை கடைபிடிப்பதில்லை என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள். இதை பற்றி நாம் இந்த பின்னணியை பார்த்தோம் என்றால் யூதர்களும் சிறப்பாக பரிசேயர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த கட்டளைகளை நுணுக்கமாக கடைபிடிக்கின்றவர்களாக தன்னுடைய வாழ்விலே இருந்தார்கள். அந்த சட்டங்களை எல்லாம் அப்படியே கடைபிடித்தார்கள். ஆனால் மனித நேயத்தை மறந்துவிட்டார்கள் அவர்கள். இந்த சட்டங்கள் என்ன சொல்கின்றது என்று பார்க்கின்ற போது இந்த கை கழுவ வேண்டும் என்பது ஒரு தூய்மை சடங்கு. அது நமக்கு தூய்மையை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அவர்கள் அந்த தூய்மைக்கு முக்கியத்துவம் தராமல் மாறாக இவர்கள் வெளியே சந்தைக்கு சென்றாலோ அல்லது வெளியிலே செல்கின்ற போது மற்றவர்களுடைய கைகளை தொடுவார்கள். அதே போலவே சந்தைகளிலே பொருட்களை வாங்கி வருகின்ற போது அது மற்ற சமாரியர்கள் மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் விற்கக்கூடிய பொருளாக இருந்தால் அவருடைய கருத்துப்படி அது தீட்டு. ஆகவே அதை கழுவிய பின் தான் அதை சமைப்பார்கள். அதே போலவே தங்களுடைய கைகளை எல்லாம் மிக சுத்தமாக கழுவிய பின் தான் உண்பார்கள். ஏனென்றால் அவர்களை தொட்டதின் காரணமாக தங்களுடைய கைகளிலே தீட்டுப்பட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டு இப்படி சிறப்பாக மனிதனுடைய அந்த மரபுகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார். ஆகவே இயேசு அதைத்தான் சாடுகின்றார், அதைத்தான் திட்டுகின்றார். நீங்கள் மனித மரபுகளுக்கு முக்கியத்துவம் தருகின்றீர்கள், ஆனால் மனித நேயத்தை மறந்து விடுகின்றீர்கள். கை கழுவாமல் பற்றி சொல்கின்றீர்கள். வெளியே இருந்து உள்ளே செல்வது எதுவுமே மனிதனை மாசுபடுத்த முடியாது. ஆனால் மனிதன் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான தீய எண்ணங்களும் தீய செயல்களும் தான் அவனை மாசுபடுத்தும், அவனை பாவத்துக்கு இட்டு செல்லும் என்பதனை மிக அழகாக இயேசு அறிவுறுத்திக் கொள்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு வருவோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக்குகின்றவர்களாக இருக்கின்றோமா என்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய பாதுகாப்படியான மூன்று அக்னி அணியினுடைய தேர் திருவிழாவிற்காக நம்மையே தயாரிக்கின்ற விதத்துல முதல் வாரம் நவநாளிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அதுதான். அன்னை மரியா இறைவனுடைய வார்த்தையை முழுவதுமாக கடைபிடித்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்று லூக்கா நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடியும். அங்கே உண்மை பெயர் பற்றி சொல்கின்ற போது இயேசு சொல்வார்,
என் தாயும் தந்தையும் யார் என்றால் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்களே என் தாயும் என் சகோதரனும் சகோதரியும் ஆவார் என்று மிக அழகாக சொல்வார். நாங்கள் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அங்கே நீ பாலுள்ள கொங்கைகள் உண்மையிலுமே பேர் பெற்றவை என்று சொல்கின்ற போது இயேசு இன்னும் ஒரு படி மேலாக சென்று இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிப்போம் இன்னும் அதிக பேர் பெற்றவர்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் இறைவனுடைய வார்த்தையை கடைபிடித்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கின்றது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவோரெல்லாம் விண்ணரசில் நுழைய மாட்டார்கள், மாறாக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்கள் இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்வினை கடைபிடிக்கின்றவர்கள் தான் விண்ணரசிலே நுழைவார்கள் என்பதை மிக அழகாக சொல்கின்றார். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? 3 சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வோம். முதலாவதாக இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக மனித மரபுகள், மனித கட்டளைகள், இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் மனித நேயத்தை மறந்தவர்களாக இருக்கின்றோம். சடங்குகளுக்கும் சமுதாயங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் தருகின்றோமா அல்லது ஏழைகள் கைவேல்கள் இன்னும் அனாதைகள் இவர்களுக்கு உதவி செய்கின்றோமா? இந்த 3ஐயும் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே அவற்றை செய்கின்ற போதுதான் இயேசு நம்மையும் பார்த்து சொல்வார், இவர்களும் இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிப்பதனாலே என் தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆவார் என்று. அந்த குரலை கேட்டு இறை வார்த்தையை கடைபிடிக்கின்றவர்களாக வாழ வேண்டி செபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். சுவாமி பூங்குடி மணி மைதிலி கார்த்திக் ஜோஷ்வா குரு சங்கனி தாயம்மாள் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும்
ஆரோக்கியராய் ஜூலி தமிழரசி சிம்ரலா குடும்ப கர்த்தர்களுக்காகவும் மற்றும் அந்தோணி சாமிக்கு உடல்நலம் பெற்றதற்கு மாதாவிற்கு நன்றியாகவும் சதீஷ்குமார், ரேவதி, நந்தகிஷோர், நிரஞ்சன், எலிசபெத் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இறை மக்களின் மன்றாட்டுகள். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்முடைய மனித உள்ளத்தை நல்ல சிந்தனைகளை எதிர்பார்க்கின்றார். அந்த சிந்தனைகள் தான் சொற்களாகவும் செயல்களாகவும் மாறுகின்றது. ஆகவே நல்ல சிந்தனையை வளர்த்து நல்ல சொற்களை பயன்படுத்துகின்றவர்களாக நல்ல செயல்களை செய்கின்றவர்களாக இருக்க அவர்கள் வேண்டி இப்போது நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். நலர்கான கல்வி நடத்தும் தேவா, உள்ளங்களில் மாற்றங்கள் இல்லாமல் சட்டங்களை கடமைக்காக கடைபிடித்தார் பயனில்லை என்பதை எங்கள் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து சுயநலமற்ற சேவைகளில் ஈடுபட வேண்டிய கருத்தை தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடினோம். உண்மையான கிறிஸ்துவாக வாழ அழைக்கும் அன்பு இறைவா, எம் திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், புறவற்றர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சுயநலம் மறந்து மனித நியாயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றிலிருந்து சிறந்து விளக்க வேண்டும், வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த என் மரணாதா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்புகளை அறிந்த கடவுளின் பார்வையில் ஆசற்றுகமான சமய வாழ்வில் வாழும் உலகத்தில் கரைப்படாதபடி தம்மை காத்துக் கொள்ள வேண்டும், வரங்களை அருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எல்லாரும் எல்லாம் பெற விரும்பும் அன்பு இறைவா, சமுதாயத்தில் கைவிடப்பட்டு வாழும் அனாதைகள், கைம்பெண்கள், அவர்களின் குடும்பங்கள் சமுதாயத்தில் ஏற்ற பெற வேண்டியும் அவர்களுக்காக தன்னலமற்ற சேவை செய்யும் நல்ல உள்ளங்களுக்காகவும் அதற்கான பொருளாதார உதவிகள் பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆதரிக்கும் என்பதுதான் இயற்கை பேரின் காரணமாக அல்லப்பொழுங்கிய மக்களை உன் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு ஆறுதலும் தேற்றலும் தர நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் தகுந்த நேரத்தில் கிடைக்கப்பெற்று புதுவாழ்வு தொடங்க நிறைய உமது தொழில் என்று இறைவனை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்முடைய பங்கின் தேர் திருவிழா அர்த்தமுள்ள வகையில் அன்னையினுடைய புகழை பறைசாற்றுகின்ற விதத்தில் அமைய அவர்கள் வேண்டி நாம் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் உங்களிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். நிறைவேற்றி எங்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நினைவுக்கு நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you.
அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காலத்தை மீட்பளிக்கும் ஆசி எங்களுக்கு பொழிவதாக. எவ்வாறு அடையாளமுடைய நிகழும் இப்படி உமது ஆற்றலை என்றும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புடைய சீதமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து எங்களை மீட்ட புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை வழிவகுத்தார். தந்தையே, அவர் மீண்டும் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரின் புனிதரின் பெருந்தருளோடு நாங்கள் உம்மை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: அப்பா தந்தை இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் முழுவதுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உடைய தூய உண்மையை பொழிந்த இக்காணிக்கைகளை உண்டப்பட்ட வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகின்றோம். அவர் பாடுபடுவதுடன் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கேட்கும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் வெப்பத்தையும் மீன்படியும் கிண்ணத்தையும் நமக்கு கிடைக்கின்றோம். தந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உங்கள் உத்தரவை நினைவு கூர்ந்தோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தார்கள். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிபீடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். பல்வேறு வேண்டுதல்களோடும் அன்றாட்டுகளோடும் வந்திருக்கக்கூடிய இவர்களையும் இன்னும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றவர்களையும் இன்று தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வில் முக்கிய நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயிலும் என் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாரும் இயலாத நாட்களையும் உத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து வழிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணின் தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர் இவர்களும் கொண்டுரை இந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக துன்பரவருள்ள உண்மையில் நன்றார். இறைவனுடைய அரசு இவர்களுடைய மனதை இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கிய அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரையுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தீரே.
எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையிலே நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவத்தில் நாம் கொள்கிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சன்னதி, நம் ஆண்டவர் இயேசு மனிதனிலிருந்து உள்ளே வெளியிலிருந்து வருவது எதுவும் அவனை மாசுபடுத்தாது. மாறாக அவனுடைய உள்ளத்திலிருந்து வருவதுதான் அவனை மாசுபடுத்தும் என்று சொன்ன இயேசு இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் பிறப்பும் நம்முடைய காத்தல் தீவாக. ஆமென். வருங்காலம்
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரின் நகமனவாக்கும் என்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை இன்றும் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு தேவையான ஆற்றலை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என் வாழ்வெல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை வார்த்தையை கடைபிடிக்கின்றவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். அடுத்த ஞாயிறு லூக்கா மற்றும் யோவான் ஆகிய 2 அன்பியங்கள் திருப்பலியை சிறப்பிக்க கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் திருப்பலியை சிறப்பித்த மத்தேயு மார்க்கு அன்பியத்தை சார்ந்த
குடும்பங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே